விடாமுயற்சி நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்க போகிறேங்க. அதுக்காக வீடியோ போடலான்னு பார்த்துட்டு இருந்தேங்க. அப்போ வீடியோ எப்படி போடுறதுன்னு கொஞ்ச நாள் தெரியாதனால கொஞ்சம் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேங்க. இப்போ தான் படிக்கிற மூடுக்கே வந்திருக்கிறேன். எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்தது. எப்படி நம்ம இந்த போர்ஷன் எல்லாம் முடிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், நிறைய ஜிகே படிக்கணும், தமிழ் படிக்கணும், அப்புறம் மேக்ஸ் போட்டு பார்க்கணும், இத்தனையும் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரொம்ப பயந்து போய் தான் நான் கொஞ்சம் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற யோசனையில் தான் இருந்தேன். அப்போ தான் யூடியூப் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது இறையன்பு சாரோட ஒரு வீடியோவை பார்த்தேங்க. அப்போ அவர் சொன்னதை கேட்டேங்க. நீங்களும் முடிஞ்சா அவரோட வீடியோவை பார்த்துருங்க. அவர் இப்போ எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறாருங்க. ஒரு சிஎம்க்கு செயலராக இருக்கிறாரு. அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும். அப்படி எவ்வளோ வேலை இருக்கும்போது அவங்களுக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது, நம்மளுக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது. அப்போ அந்த 24 மணி நேரத்தில் தான் அவங்களும் அத்தனை வேலையும் செய்கிறாங்க, நம்மளும் இருக்கிறோம். ஆனால் அவங்களால செய்ய முடியும் போது நம்மளாலேயும் செய்ய முடியாதா அப்படிங்கிற எனக்கு ஒரு எண்ணம் வந்ததுங்க. அதனால தான் இந்த வயசு வித்தியாசம் பார்க்காம 40 வயசுக்கு மேலே ஆனாலும் நான் குரூப்ஸ் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனைக்கு வந்தேங்க. அதை நம்ம தனியாக நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும்னு சொல்லி தான் இப்போ வீடியோவும் போட்டு என்னோட சேர்ந்து உங்களையும் நான் படிக்க வைக்கலாம், நீங்களும் படிக்கலாம், உங்களோட சேர்ந்து நானும் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் தான் இந்த வீடியோவையும் போடுறேன். இதுக்கு முதல் கட்டமாக நான் ஷெட்யூல் போட்டுட்டேங்க. ஷெட்யூல் இப்போ 2 மாதம் தான் இருக்குது நம்மளுக்கு எக்ஸாமுக்கு. முக்கியமாக மொத்தமாக ஒரு 60 நாள் தான் இருக்குதுங்க. இந்த 60 நாளில் நம்ம எல்லா போர்ஷனையும் படித்து எக்ஸாம் எழுதி அதில் மார்க்கும் வாங்கணும். மார்க்கு வாங்கி ஜெயிச்சு காட்டணுங்க. அப்போ தாங்க மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. நம்மளுக்கும் படித்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதுக்கு முதல் கட்டமாக நான் இப்படி ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த ஷெட்யூலில் தாங்க இப்போ டெய்லி நான் இதை போஸ்ட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கிறேங்க. டெய்லி ஷெட்யூலு இது டெய்லி ஷெட்யூலுங்க. காலையில் எழுந்திரிச்சு நான் எப்படி எந்த டைமுக்கு எந்த சப்ஜெக்ட் படிக்கணும் இப்போ இதில் போட்டிருக்கேங்க. 4 மணிலேருந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நான் தமிழ் படிக்கணும். அது தமிழை என்ன படிக்கணும், 6th புக்கோட இயல் 1 படிக்கணும். அப்புறம் 5 மணிக்கு 6th புக்கோட இயல் 2 படிக்கணும். 6 மணிக்கு ஒரு 1 ஹவர் ஒரு சப்ஜெக்ட் ஒரு 1 ஹவர் 1 ஹவரில் நீங்கள் ஃபுல்லாக வாசித்து முடிச்சிருங்க. அந்த ஒரு இயலை நீங்கள் ஒரு மணி நேரம் ரொம்ப ஜாஸ்தி தான் என்னை பொறுத்த வரைக்கும். 1 மணி நேரத்தில் ஒரு இயலை 2 தடவை கூட வாசிச்சிடலாம். அப்போ ஒரு தடவை சும்மா லைட்டாக ஒரு ரீடிங் விட்டுட்டு 2வது தடவை அதை மறுபடியும் திரும்ப படிக்கும்போது நம்மளுக்கு மனசில் அது பதியுங்க. மனசில் அது பதியும். அதனால் ஒரு மணி நேரம் ஒரு இயலுக்கு நான் கொடுத்துருக்கேன், டைம் போட்டிருக்கிறேங்க. அப்புறம் அதே மாதிரி 3 இயல் இன்றைக்கி படிச்சிடுறோம். திங்கக்கிழமை மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க. மண்டேலேருந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு இயல், ஒரு நாளைக்கு 3 இயலுங்க. அதுக்கு டைம் டேபிள் போட்டு கொடுக்குறேன். அதே மாதிரி மேக்ஸ் காலையில் 9 மணிக்கு இப்போ 7 மணி 6 மணி வரைக்கும் தான் நான் தமிழ் படிக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். 7 to 8 நம்ம குளிக்கிறது, சாப்பிட்றது, சமைக்கணும், சமையல் வேலை இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு 9 மணிக்கு குழந்தைகளை கூட ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம், ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிடலாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 9 மணிக்கு உட்காந்தோம்னா மேக்ஸ் போட ஆரம்பிச்சிடலாங்க. மேக்ஸ் அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு எடுத்துருக்காங்க. அது ஒரு 6 பார்ட் இருக்குதுங்க. அந்த 6 பார்ட்டையும் 1 மணி நேரத்துக்கு ஒரு பார்ட். அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கணக்கு நம்ம போடலாங்க. அதை நான் வீடியோ அப்பப்போ நான் அப்லோட் பண்ணிடுறேங்க. நீங்கள் அதை பார்த்து படிங்க, இல்லாட்டி ஸ்கூல் புக்ஸ்லேயும் எடுத்து நீங்கள் படிங்க. அப்போ அது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஜிகேங்க. ஜிகே இப்போ 9, 10, 11 வரைக்கும் நம்ம மேக்ஸ் போட்டு முடிச்சிடறோம். முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டு மற்ற வேலை ஏதாவது துணி துவைக்கணுமா, அவங்களுக்கு பாத்திரம் கழுவணுமா, எல்லா வேலையும் என்னென்ன வேலை இருக்குதோ, ஒரு மாவாட்டி வைக்கணுமா, அந்த மாதிரி வீட்டு வேலைங்க எது இருந்தாலும் முடிச்சு போட்டு உட்காந்து ஒரு 2 மணி நேரம் கேப் இருக்காங்க. 2 மணி நேரத்தில் எல்லா 1 மணி நேரமே போதும் என்னை பொறுத்த வரைக்கும். 1 மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடலாங்க. முடிச்சுட்டு 2 மணிக்கு உட்காந்து ஜிகே படிக்கணும். சரி, 2 மணிக்கு கொஞ்சம் தூக்க கலக்கமாக இருக்கும். அதனால் நான் மேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன்
பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. 4 மணி நேரம். 2 மணிலேருந்து 2, 3, 4, 5. 5 மணிக்கு 5 மணி வரைக்கும் நம்ம வந்து 4 பார்ட்டையுமே போட்டு முடிச்சிடுறாங்க. சாரி, நான் முதல்ல வந்து சொன்னது 9 மணிக்கு வந்து ஜிகேங்க. ஜிகேல வந்து 6th யூனிட்டுங்க. 6th யூனிட்டில் வந்து ஒரு டாபிக், ஒரு மணி நேரத்தில் ஒரு டாப்பிக்கு. அப்புறம் 10 மணிக்கு ஒரு டாப்பிக்கு, 11 மணிக்கு ஒரு டாப்பிக்கு. 11 மணிக்கு வந்து ரெண்டையுமே வந்து மறுபடியும் திரும்ப படித்து ரிவைன் பண்ணிக்கலாம். அப்படி இப்படியே இந்த ஒரு நாளில் வந்து நம்ம இவ்வளோயும் படிச்சுட்டு சாயந்தரம் வந்து 7 to 8 வந்து ரிவிஷன் பண்ணுறோம். திரும்ப காலையில் நீங்கள் 6th ஒரு 7, 2 7, 3 7 படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அதே மறுபடியும் திரும்ப 7 மணிக்கு 7 to 8லேருந்து நீங்கள் ஜிகே, தமிழ், மேக்ஸு இதை வந்து திரும்ப ஒரு தடவை பார்க்குறீங்க. அப்புறம் இரவு 9 மணிக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு போடுவோங்க. ஒரு டெஸ்ட்டில் வந்து நான் யூடியூப் போட்டுறேன். அந்த யூடியூப்பில் வந்து ஒரு 50 கொஸ்டின் எடுத்து நான் போட்டுறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் 1 மணி நேரத்தில் ஆன்சர் பண்ணுறீங்களா, எவ்வளோ மணி நேரத்தில் பண்ணாரோ அப்படிங்கிறதும் ஒரு ப்ராக்டிஸ் தாங்க நம்மளுக்கு. அது வந்து எக்ஸாமில் போய் நம்ம வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 200 கேள்விக்கு வந்து நம்ம 3 மணி நேரம் கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட் டைம் எழுதும்போது எனக்கு டைமே பத்தலை. 2023 நான் அட்டன் பண்ணேங்க. அப்போ வந்து எனக்கு வந்து இதெல்லாமே தெரியல. டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஷெட்யூல் போட்டு படிக்கணும். அது சும்மா என்னமோ படித்தோம், எக்ஸாம் அட்டன் பண்ணோம், அவ்வளோதான். அந்த அட்டன் பண்ண பிறகு தான் எனக்கு வந்து இவ்வளோ விஷயங்களும் தெரிஞ்சு. அப்போ இதை வந்து நம்ம முறையாக பயன்படுத்தி இந்த தடவை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேங்க இதை எல்லாத்தையுமே. அதே மாதிரி நீங்களும் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. இப்போ இது வந்து ஒரு நாளைக்கு தான் நான் போட்டிருக்கேங்க. இன்னொன்றும் போட்டு வச்சுருக்கிறேங்க, வீக்லி டைம் டேபிள். இதை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கிறேங்க. இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்க வீக்லி ஷெட்யூலுங்க. வீக்லி ஷெட்யூலில் வந்து மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே என்ன படிக்கணும், தேர்ஸ்டே என்ன படிக்கணும், ஃப்ரைடே என்ன படிக்கணும், சாட்டர்டே என்ன படிக்கணும்னு சொல்லி போட்டிருக்குறேங்க. இந்த அன்னன்னைக்கு நீங்கள் வந்து படித்ததை ஃபில்லப் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் இப்போ எழுதி வச்சு அதை வந்து இன்றைக்கி இப்போ நான் 6th மண்டே அன்னைக்கு 6th ஃபஸ்ட் இயர் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு நேரம் ஒரு டிக் அடிச்சிருங்க. அப்புறம் 2வது முடிச்சிட்டிங்களா, அதுக்கு நேரம் ஒரு டிக் அடிச்சிருங்க. அந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு வாங்க. அப்புறம் அன்னன்னைக்கு நான் 50 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் இல்லைங்களா, அந்த டெஸ்ட் எழுதி அந்த டெஸ்ட்டு மார்க்கையும் வந்து கடைசியில் என்டர் பண்ணி வைங்க. என்டர் பண்ணி வச்சுட்டு இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால எல்லாருமே கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணால் 100% வந்து நம்ம வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப உறுதியாக சொல்கிறேன், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி இதை படிச்சுட்டு அன்னன்னைக்கு கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர் பண்ணி எழுதிருங்க. முடியாட்டி எப்படி அதை முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு தான் நீங்கள் தூங்க போகணும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 நாளைக்கு வந்து ஒரு பழக்கத்தை நம்ம 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சோம்னா ஒரு 20 நாளைக்கு அதை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா 21வது நாள் நீங்கள் வந்து நான் தூங்கணும்னு நினச்சாலும் உங்களால் தூங்க முடியாதுங்க. அது வந்து பழக்கமாயிடும் நம்மளுக்கு. அந்த 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது பழக்கம். அதுவே உங்கள் லைஃப் ஸ்டைலையே மாற்றிடுங்க. நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா என்னோடய லைஃப் ஸ்டைலில் அதை வந்து ஷெட்யூல் போட்டு நான் அது பண்ணதுனால தாங்க. நீங்களும் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் செய்கிறது நீங்கள் இப்படி செஞ்சுருக்கலாம், இந்த மாதிரி சொல்லியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.